அனைத்து அன்பு உறவுகளுக்கும் அன்பான இனிய இரவு நேர மதிய நேர மாலை நேர எந்த நாட்டிலிருந்து கன பேர் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த பதிவுகளை சிட்னி முருகன் ஆலயத்திலிருந்து நான் எடுத்து வந்து கொண்டிருக்கும் என்ற வருடாந்த திருவிழா மகோத்சவம்னு சொல்வார்கள். இந்த திருவிழா என்ற இரவு நேரத்துக்கு தான் நான் நினையமாக எடுக்கிறேன். எனக்கு இரவு நேரத்தில் அந்த வரக்கூடியதாக இருக்குது. இதை பார்த்து கொண்டிருக்க அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான இனிய இரவு நேர நல் வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கன பேர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட கொமெண்ட்ஸை சொல்கிறீங்கள். நான் கோயிலுக்கு வரைக்குள்ளே நேராக கண்டு சொல்கிறீங்கள். நல்லா இருக்குது, நேற்றைய பதிவு நல்லா இருந்தது, அப்படி இப்படி எனக்கு கொமெண்ட்ஸ் ரைட். அதே மாதிரி நான் இன்றைக்கும் போட இருக்கிறேன். பல்வேறு பிரிவுகளாக போட இருக்கிறேன். என்னோட பெரிய கொமெண்ட் கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம் 3/4 மணித்தியாலம் போடாமல் சின்ன சின்ன பதிவுகளை அந்த பாட்டுகளில் நாதஸ்வரம் வரைக்குள்ளே அதை சின்ன போட இருக்கிறேன். நீங்களும் பாருங்கோ, பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கோ. என்று குறிப்பாக எத்தனையாவது இன்றைய தேதி வந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 4ஆம் திருவிழா இரவு நேரம் பாருங்க. இன்றைக்கு திருவிழா குறிப்பாக இன்று ஈஸ்ட்வுட் கம்தாஸ் அந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களுடைய திருவிழாக இருக்குது. இங்கே எல்லோரும் தயாராக நிற்கிறோம். எல்லோரும் தயாராக நிற்கணும். பாருங்கோ, வாங்கோ இந்த திருவிழா பாப்பம். இப்போ சுவாமி வெளி வீதி வரம் வர்றதுக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கார். நாங்கள் பாப்போம். வித்தியாசமாக இருக்கு. இன்றைக்கு நல்ல ஒரு வாகனம் நல்லா இருக்குது. பாப்பம். அங்கே ஒரு சகட மாதிரி வந்து செய்து வச்சுக்கணும். அது என்னென்னு தெரியல. பார்ப்போம். இன்றைய காலநிலை மிகவும் அழகாக இருக்குது. சின்ன ஒரு குளிர் இருக்குது. மற்றபடி குறிப்பிடக்கூடியது இல்லை. குறிப்பாக மழை இல்லை, அது ஒரு நல்ல விஷயம். வாங்க நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம், சுற்றி பார்த்து வருவோம். நாதஸ்வர குழுவினர் இருக்கிறார்கள் தயாராக. இன்றைக்கு நான் அவருக்கு கை உடைஞ்சு போச்சான், கை கலண்டு போச்சுதான். நல்ல வடிவாக கட்டி வச்சுக்கிறார். பாருங்க, தவில் வித்வான் வயசபில் இருக்காது. அவருக்கு தோல் கலண்டு போச்சு, கட்டி வச்சுக்கிறார். கட்டி ஒரு இது ஒன்று போட்டுக்கிறார். ஒரு என்னென்னு சொல்கிறார், ஸ்டிக்கர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். வெளி வீதிக்கு ஏற்கனவே இன்று ஒரு வித்தியாசன முறையில் கனவேர் வந்து தயாராக இருக்கணும். பார்த்து கொண்டிருக்கணும். பார்ப்போம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட மெட்டாக்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த அந்த கவில் வித்வான்கள் ஒரு டெக்னாலஜி வந்து, அதாவது ஒரு வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சேஃப்டி காரணமாக அவர்கள் மேளத்தை காவி கொண்டு தெரியாமல் நின்று அடிக்கக்கூடிய மாதிரி 3 இடங்களில் இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம். அது மேலே ஒரு நல்ல ஒரு செயற்பாடு. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட படங்கள் கணக்க பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. உங்களோட பாலி ட்ரிப் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இன்றைக்கு இல்லை நான் இப்போ இதை பற்றி கதைப்போம். திருவிழா நல்லா இருக்குல்ல? இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாடுறீங்களா? இரவில் ஒவ்வொரு நாளும் திருவிழாவுக்கு வர்றேன், பகலும் வர்றேன், இரவும் வர்றேன். இது ஒரு உண்மையிலேயே ஊர் திருவிழா மாதிரி வந்து போக்கில் ஒரு சந்தோஷம் தானே. என்ன எல்லாரையும் சந்திக்கிறது, முருகக்கடமாலை வேண்டி. அதை விட முருகக்கடவுளுக்கு நடக்கிற பூசைகளையும் இந்த அலாதி இந்த தேவாரங்கள் அதுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி, பெரிய ஒரு உலகத்துக்கும் மனத்துக்கும் உள்ளத்துக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருந்து. அது மட்டும் இல்லாமல் தண்ணி விடாச்சா மோர் கொடுக்கணும், கோப்பி கொடுக்கணும், டொய்லெட்டு போட்டு வந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பிரசாதம் இது உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். பாரதுக்கு இங்கே இந்த நேரத்தில் வந்து இந்த மக்களை சந்தித்து முருகப்பெருமான் ஆசையப்படுறதெல்லாம் ஒரு கொடுப்பனை வந்து தான் சொல்லணுமே. இல்லை, மக்களை சந்திக்கிறது மக்கள் வந்ததை நினைத்து ஒரு ஹாப்பியாக இருக்கிறதே ஒழிய மக்கள் வருகிறோம்ன்றது ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக மற்றபடி மக்களோட கதைக்க வேணும் இல்லை, கோயிலுக்குள்ளே போய் அலுவலை பார்க்குறோம். வெளி விதி எல்லாச்சுமா கதைக்கலாம். அந்த நன்றி ஐயா, நன்றி வணக்கம்.
வேல் இன்றைக்கு நல்லா வெளியில் வந்துட்டோம். உங்களுக்கு இல்லாமல் வெளியில் வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும். கூடுதலாக வந்து இன்றைக்கு நிறைய சின்னம் வந்திருப்பினும் என்னென்றால் இன்றைக்கு சனிக்கிழமை என்றபடியே நிறைய ஆட்கள் வந்து கொண்டிருக்கணும். பார்ப்போம். ஆமாம் முருகலே, இன்று எமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தாபன ஒலிபரப்பாளர் மற்றும் ஊடகவியலாளர், உலகளாவிய ரீதியில் எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான எமது கனப்பிரபா அவர்கள் என்னுடன் இங்கே நிற்கிறார். மிகவும் சிறப்பாக சகல விஷயத்தையும் தெளிவுபட கூறக்கூடிய ஒருவர். அந்த வகையிலே அவரிடம் கேட்போம், எவ்வாறு அவருடைய சிந்தனை கருத்து இந்த புலம்பெயர் நாடுகளிலே சைவமும் தமிழும் மிகவும் சிறப்பாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. மக்களை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. வணக்கம் பிரபா, அந்த வகையில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பிரபா. வணக்கம். இன்று திருமுறை விழா என்றதனால் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். வழக்கத்துக்கு மாறாக நிறைய பேர் இங்கே வருவதை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாம், இப்பொழுது சுவாமி இருப்பிடத்தை விட்டு வெளியிலே வருகிறார். இனி ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது. நன்றி ஸ்ரீ. நன்றி பிரபா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வருவீங்களா, இல்லை சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது எப்படி? ஒன்றை விட்டு நாள் ஒரு நாள் வருவேன். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிறீங்க. நல்ல விஷயம். எனக்கு ஒரு ஒவ்வொரு நாளும் வெளியேண்டாலும் சின்ன பிள்ளைகள் இல்லை தானே. இப்போ அப்போ கொஞ்சம் இந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு வந்து குறிப்பாக இந்த நாதஸ்வர தவில் வெளிவரைக்குள்ள அதை ஒரு ரெக்கார்ட் பண்ணி மெட்டாக்களோட பகிர்ந்து கொள்வதில் ஒரு சந்தோஷம். அதில் மகிழ்ச்சி. இறைவன் கிருபையால தொடர்ந்து இந்த 4வது நாளும் வரக்கூடிய இருக்கு. மிச்ச நாளும் சுகமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி. உங்களை சந்தித்ததில் மிக்க சந்தோஷம். நன்றி ஐயா. ஸோ இன்று அந்த திருவிழா வந்து கனப்பிரபா வழியாக சொல்லியிருந்தார். திருமுறை திருவிழா என்று சொல்லப்படுது. இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருப்பது வடக்கு கிழக்கு தெற்கு வீதியில் நிற்கிறோம். சரியான ஒரு அகலமான வீதி. இங்கே என்னுடைய இடதுபுறமாக இருப்பது கல்கின் என்று சொல்வார்கள். அது சமையல் சமைப்பது அவ்வாறான பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். மிகவும் சுறுசுறுப்பாக தன்னார்வ தொண்டர்கள், வாலண்டியர்ஸ் வந்து முழு வேலையும் வந்து செய்து கொண்டிருப்பார்கள். இங்கு நான் பல தடவை கூறியது போல இந்த கோயில் வந்து முழுக்க தொண்டர் அடிப்படையில் வேலை செய்பவர்கள் தான் இந்த கோயிலை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள், சிட்னி மக்கள் இந்த நல்ல வடிவாக இருக்கிற சந்திரன், நல்ல வடிவாக சந்திரனை நான் அப்படியே சைடில்
செட்டில் நீங்கள் இது இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு ரெண்டு என்ன சொல்கிறது ஆமாம் உறவுகளே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சிட்னி முருகன் ஆலயத்திலிருந்து 4ஆம் திருவிழா. அதாவது 4ஆம் திருவிழா ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு நேரம் சனிக்கிழமை இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வெளி வீதி வலம் வருதல் நிகழ்வு திருமுறை திருவிழா. சிறுவர்கள் திருமுறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
தேவா முருகப்பெருமான் மெய் அடியார்களே, இப்பொழுது 4ஆம் நாள் திருமுறை திருவிழாவிலே பார்வதி பரமேஸ்வரரோடு முருகப்பெருமான் எழுந்தருளி இங்கே வீட்டிருக்கின்ற இந்த நல்ல காட்சியிலே இறைவனோ தொண்டருள் அடக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொன்னதுகள் சுந்தரமூர்த்தி மணிவாசக சுவாமிகளோடு சேக்கிழார் சுவாமிகளும் இங்கே வருகை தந்து தங்களுடைய திருமுறைகளை சமர்ப்பணம் செய்ய இருக்கிறார்கள். முதலாவதாக சிவனுடைய பாதத்தை தன்னுடைய இருதயத்திலே வணங்கி சிவபாத விருதையர் என்கின்ற நாமத்தை தாங்கிய சீர்காழியிலே பகவதி அம்மையாரோடு சேர்ந்து பெற்றெடுத்த குழந்தையாக திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது வருகை தந்து தன்னுடைய தோடுடைய செவியன் என்கின்ற திருமுறையினாலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் இப்பொழுது வருகை தந்து தன்னுடைய தேவாரத்தை சமர்ப்பணம் செய்கின்றார். சவியன் விடையறியோர் துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணி அருமையான சுவாமிகளுடைய தேவாரத்தை தொடர்ந்து சடையனாருடைய குழந்தையாக வந்த ஆளாள சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருச்சிற்றம்பலம் பிறை சூடி பெருமாள்
அத்தாவுன காலாயிரி அல்லேனல் ஆமி திருச்சிம்பலம் தேவாரத்தைத் தொடர்ந்து சிற்றம்பலம் புத்தினரி அறியாத முற்கரோடு முயல் வேடி புத்தினரி அறியாத முற்கரோடு முயல் வேடி பத்தினரி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் பத்தினரி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கியது ஆண்ட சித்தமலம் அருவித்து சிவமாக்கியது ஆண்ட சித்தமலம் அருவித்து சிவமாக்கியது ஆண்ட சித்தமலம் அருவித்து சிவமாக்கியது ஆண்ட அத்தினனுக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோரே அத்தினனுக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோரே திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து 12ஆம் திருமுறையை அருள்வதற்காக சித்தம்பலம் ஆதியுமாகி ஆலமுமாகி சூரியாய் பொருளுமாகி தோன்றிய பொருளுமாகி பொறியாய் ஆகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பதுநடம் போற்றி திருச்சித்தம்பலம் நன்றி. இப்பொழுது அருளாளர்களுக்கு காலாஞ்சி கொடுக்கப்படும். தொடர்ந்து தேவார திருமுறைகளோடு சுவாமி வீதி வலம் வருவார். உறவுகளே, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சென்னி முருகன் ஆலயத்திலே 4வது திருவிழா, 4வது நாள் திருவிழா ஆரம்பமாகி இரவு வெளிவீதி வரம் காட்சி திருமுறை திருவிழா என்று சொல்லப்படுகிற திருவிழாவிலே பக்தியுடன் பல சிறுவர்கள் தேவார திருவாசகங்களை பாடி இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது பாருங்கள், பல சிறுவர்களும் இங்கே வந்து தேவார திருவாசகத்தை பாடியவர்களுக்கு அவர்களை கௌரவிக்கும் முகமாக காலாஞ்சி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பதிவில் முதலாக தேவார திருவாசகம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது.
வந்திருக்கேன். திருமண திருவிழா ஏ சரி. சொல்லுங்களேன் இந்த இதை பற்றி சொல்லுங்க. நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சித்தி முருகன் ஆலயத்திலே திருமுறை திருவிழா. சைவ பாடசாலை மாணவர்கள் திருமுறையை ஓதும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகவும் சிறப்பாக அவர்களுக்கு இந்த ஆசிரியர்கள் கற்பித்துக் கொண்டிருக்கும் காட்சி மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய திருவிழாவிலே மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது நீங்க எடுக்கிறீங்க. Thank you.